ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை மாவு மைதா மாவு ரெண்டையும் கலந்து ஒரு சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும் இது. ஒரு கப்பு கோதுமை மாவுனா ஒரு கப்பு மைதா மாவு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு பிசைஞ்சு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அரை மணி நேரம் கழித்து எடுத்து நம்ம உருட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ரவுண்டாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஃபுல்லாக தடவி விட்டு அதை மடிச்சுக்குங்க. அது மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதையும் மடிச்சுட்டு இது போல் உருட்டினோம்னா முக்கோணமாக வரும் நம்மளுக்கு. தோசைக்கல்லில் போட்டு நம்ம ரெண்டு பக்கமும் எண்ணெய் ஊற்றி சுற்றி இந்த பக்கமும் அந்த பக்கமும் எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே எழும்புது பாருங்கள் சப்பாத்தி கூட. ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இது அப்படியே பரோட்டா மாதிரி அப்படியே சொலையாக வரும். நீங்கள் ஒட்டிங்கன்னா அப்படியே பாருங்கள் ஏடாக வருது பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். அப்படியே தனித்தனியாக இப்படி ஏடாக வரும் உங்களுக்கு பரோட்டா மாதிரியே. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.